வந்து ஒரு கையில் கத்தி ஒரு கையில் சூளம் வச்சு ரெண்டு பக்கம் சிங்கத்துக்கு நடுவில் ரொம்ப தத்ரூபமாக நிற்கிறாப்புல. ஸோ இதோட என்ட்ரன்ஸ் முடிச்சுட்டு நம்ம கோயிலோட வந்து மேலோட டாப் பார்க்க போகிறோம். முத்து மாரியம்மன் ஆலயம் மன்னார் தெருக்கில் கரைன்னு ஒரு பயங்கரமான ரெட் கலர் போர்டு. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நாள், அதாவது ஒரு 2 நாளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மூங்கில் ஒரு மேடை செஞ்சுருப்பாங்க. இது நிறைய இடத்துல செஞ்சுருப்பாங்க. பயப்படாமல் ஏறுவோம். மாரியாத்தா காப்பாற்றிட்டோம். கிட்டத்தட்ட வந்து எப்போவுமே ஒற்றைப்படையில் வைக்கணும் ஒரு 5 கலசங்கள். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த நவதானியங்கள் எல்லாமே இருக்கும். நல்ல செம்பில் தகன்னு ஜோலியாக. ஸோ பட்டர்கள் எல்லாருமே அதுக்கு நிறையா மந்திரங்கள் சொல்லி ரொம்ப ஜொலிப்பு ஏற்பாடு வச்சுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய அம்மனோட மூலஸ்தானம் அங்கே தான். அந்த இடத்துல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கலசம் அந்த ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காப்பர், அதாவது செம்பு பட்டயத்தில் பண்ணியிருக்காங்க. இந்த மூளை வடிவமே கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 2 அடி உயரம் இருக்கும். உள்ளே தான் அந்த எல்லாருமே சொன்ன மாதிரி அந்த நவதானியங்கள் எல்லாமே நிரப்பப்பட்டு அதற்கு சிறப்பான இது பண்ணி மந்திரங்கள்லாம் பேசி கருடங்கள் வந்து நிறைய வருட்டம் அடித்து இதில் ஒரு சக்தி ஏற்றிருக்காங்க. இது வந்து கோயிலை கட்டி நல்ல சிறப்பாக இதுலாம். ரெண்டாவது வந்து எங்கள் சமுதாய பாரிய மற்ற போக்குவரத்து எல்லா சமுதாய மக்களும் சேர்ந்து ஒத்துழைப்பு கொடுத்து மிக சிறப்பாக இது அடுத்து இன்னும் ஒரு 6 மாதத்தில் அதே முன்னாடி நடந்த மாதிரி நல்லபடியாக நடத்தி எல்லாரும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பாரினாவே நம்ம இந்த ஊர் தான் முதல் பாரி. அதுக்கு பார்த்தா சுற்றி விட்ட கிராமங்களில் பாரின்னு கொண்டு வந்தாங்க. அப்படி பாரி வரும்போது ரொம்ப சிறப்பாகவும் இருக்கும், அற்புதமாக இருக்கும். எப்படி கழுகு வருது அதை பற்றி ஏதாவது தெரியுமா? ஏன் கழுகு வந்துச்சுன்னு? ஏன்னா அது கழுகு இல்லை. நீ அப்போதுலேருந்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். கருட பகவான் உத்தரவு கொடுக்கறதுனால வருதுன்னு பெரியவங்க சொல்றாங்க. ஆமா. அந்த கோபுரத்துக்கு மேலே ஒரு கலசம் வைக்கிறாங்களே, உள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா? தெரியும். என்ன இருக்கும்? தெனை கம்பு அந்த மாதிரி பொருட்கள் இருக்கும். அதோட காசு அதுல குத்தி வைப்பாங்க. இதெல்லாம் எப்படி தெரியும்? எங்க பிடிச்சீங்க? நாங்க தானே காசு வச்சோம். நீங்க தான் காசு வச்சீங்க. ரைட். இப்போ எத்தனை வருஷம் பவர் இருக்கும் அந்த இதுக்கு மேல உள்ளதுக்கு? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நிறைய வருஷம் வச்சிருக்கோம். அது எத்தனையோ வருஷம் இருக்கும் பவர். அது நீங்க 12 வருஷத்துக்கு மேல 12 வருஷத்துக்கு மேல அதை எடுத்துட்டு வேற எது வைப்பாங்கண்ணா. ஏன் வைக்கணும்? ஏன்னா அது பவர் வந்து முடிஞ்சிரும். நல்ல ப்ரிப்பேர்டா வந்திருக்கீங்க. 10வது பரீட்சைக்கு எழுதுற மாதிரி இந்த மனப்பாடம் செய்யலாம் கரெக்டா அடிச்சுட்டு வந்திருக்காப்ல. நல்லா பேசுனீங்க. உங்க பேரு? சந்தோஷ்குமார். உங்க பேரு? கணேஷ் முருகன். தம்பி பேரு சந்தோஷமா இருப்பாப்ல. சந்தோஷ் முருகன். தம்பி பேரு கணேஷ் முருகன். அதாவது பிள்ளையார முருகன் காம்பினேஷன் பண்ணி வச்சிருக்காப்ல. ரொம்ப நன்றி தம்பி. இப்போ வந்து எங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு சீக்கிரத்தில் இது நடந்துச்சுன்னு எங்களுக்கு ஒரு பிரமிப்பா இருக்கு. கோயில் கட்டலன்னு தெரியல, கும்பாசம் முடிஞ்சுன்னு தெரியல, அவ்வளோ முடிஞ்சுன்னு தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக நடந்திருக்கு. என்னமா அந்த அம்மாவோட கருணை தான். ஆமாம். நம்ம ஒரு பக்கம் அம்மா எடுத்து போகும்போது அம்மா 2 பக்கம் முன்னாடி வந்துட்டாப்ல. ஆமாம், உண்மைதான் உண்மைதான். வெட்டு விஷயம் பார்த்துருக்கீங்க. பாரி தூக்கிருக்கீங்களா? பாரி எடுக்க முடியாது, 2 வீலர் எடுக்க முடியாது. போகும்போது கூட போக வேண்டியது. போகும்போது கூட போகும். அதான் நானே போட்டுட்டு அப்படியே ஜாலியா. சரிண்ணா. மக்களுக்கு இது சொல்ல ஆசைப்படுறீங்களா? மாரியாத்தாவை வேண்டிக்கிட்டு எல்லாம் நல்லபடியாக இருப்பாங்க. எல்லாரும் நல்லா இருப்பாங்க. மாரியாத்தா வேணா எல்லாரும் நல்லபடியாக இருக்காங்க. என்ன சொல்லியிருக்காப்ல? அண்ணன் வந்து ஒரு பிரபலமானவர். எங்கன்னா தனிகை செல்வன் கிளினிக் பக்கத்தில் அண்ணன் தேய்ச்சிக்கிட்டு இருப்பாப்ல. அண்ணனோட பட்டை தான் அண்ணனோட அம்சம். சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அறுசுவை உணவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மாரியம்மன் கோயிலோட ஒரு பிரசாதம். இங்கே கோயிலோட ஆரம்பித்து முடிகிற வரைக்குமே பயங்கரமான ஒரு சமபந்தி போய்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை கொம்பையா பண்டியன் வந்து கத்தாரிலேருந்து வந்திருக்காப்ல. மாப்பிள்ளை வணக்கம். மாப்பிள்ளை கோயில் எல்லாம் ஒன்று வெளிநாட்டில் இருந்து நான் வரியா. இப்போ நம்ம திருவிழா எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு? நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அனாதரங்கள் எப்படி போய்கிட்டு இருக்கு? இப்போ மாரியாத்தாக்கு நம்ம கும்பாபிஷேகம் பண்ணது யாருக்காவது சாமி வந்துச்சா? நிறைய பேர். நீங்கள் ஒரு சிறப்பான டான்ஸர். நீங்கள் எப்போ டான்ஸ் ஆடுறீங்க? மாப்பிள்ளை வந்து கொம்மன் படத்தில் கார்த்திக்கு 2 போட்டவர். ஆனால் சாமியை கும்பிட்டு எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போகணுங்கிறத மைக்கில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அண்ணே வாங்கினேன். அண்ணே குமாரண்ணே அரிசாமி கோயிலில் வந்து அண்ணன் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு டான்ஸரு. அந்த கொட்டுக்கெல்லாம் சிறப்பாக ஆடுவீங்களா? இங்கே எப்படி இருக்குது திருவிழா? நம்ம இளைஞர் சங்கத்துலேருந்து கையில் இலையோட இருக்காப்புல. மக்களோட சாப்பாடுலாம் எப்படி டேஸ்ட் எப்படி சொல்கிறாங்க? நல்லா இருக்கு. சாப்பாடு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்டு பார்த்துட்டு பந்தி வைக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்துக்காப்புல. இப்போ நம்ம திருவிழா வந்து ரொம்ப சிறப்பாக கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருச்சு. ஒன்றா பார்க்குறேன், வைக்கப்படுறிய சிறப்பாக முடிஞ்சிருச்சு. கும்பாபிஷேகங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு. எப்படி இருக்குது? நல்லா இருக்கும். நல்லபடியாக போயிடுச்சு. வருஷத்துக்கு அப்புறம் கட்டிட்டு இருக்காங்க. 20-30 வருஷம் ஆச்சு கும்பாபிஷேகம் பண்டிகை. இந்த சந்தோஷத்துக்காக தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு மக்கள்லாம். ஸோ உங்க சொந்தக்காரங்க யாரும் இங்கே கரகம் எடுப்பாங்களா? எங்க அண்ணன் தான் இருப்பாரு. அந்த ஃபேஸ் கட் அப்படியே இருக்கு. சரி. ஸோ உங்க அண்ணன் தான் கரகம் எடுப்பாங்க. அவங்க கீழே நல்லா விவசாயம் எடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். சரிண்ணா சார், நீங்கள் வந்தாலும் ரொம்ப நன்றி. திருவிழா வந்து ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. என்னோட ஃபீல் எப்படி இருக்கு? ரொம்ப சிறப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல வருஷத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அந்த ஸ்பெயின்லாம் இருந்தீங்களா? அப்போலாம் நம்ம கோயில் எப்படியாச்சும் கட்டணும் ஏதாவது ஒரு கனவு இருந்துச்சா? கண்டிப்பாக அருளை கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறீங்க. எந்த கோயில் இல்லை, எல்லா கோயிலுக்கும் நம்ம கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சதை கண்டிப்பாக செய்வோம். எல்லாத்தோடையும் கலந்து சமாதானம் இருக்கும். சரி. மாப்பிள்ள அந்த காலத்திலே ஒரு பெரிய சமாதான புறா நிறைய வத்திலா வெளில ஒயிட்டு அந்த புறா மாதிரி தான் இருப்பாப்ல. ரொம்ப நன்றி மாப்பிள்ள. ரொம்ப நன்றி. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. கோயில் சாமி கும்பிட்டீங்களா? தண்ணிலாம் பட்டுச்சா? வேற சொல்ல ஆசைப்பட்டீங்களா?
ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதில் கலந்துக்கிறது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சி. 6 மாதம் கழிச்சு முளைக்கூட்டு போடுவோம், இதோட பிரம்மாண்டமாக இன்னும் தரமான சம்பவமா இருக்கும். நல்லா சந்தோஷமாக இருக்கும். சரிண்ணே சரிண்ணே. ஸோ அண்ணன் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா திருவிழாவுக்கு துபாயில இருந்து லீவ் போட்டு வந்திருக்காப்ல. இதுதான் நம்ம மாரியாத்தாவோட மகிமை. மதுரையில இருந்து திருவிழா பார்க்க வந்திருக்கேன். சரி ரைட். நம்ம மாரியாத்தா கோயிலில் வந்து கும்பாபிஷேகம் நடந்துட்டு இருக்கு. கும்பாபிஷேகம் எதுக்கு பண்றோம்? கும்பாபிஷேகம் தெரியல, கோயில் கட்டினா பண்ணுவாங்க. ஹோமங்கள்லாம் பண்ணி அந்த 10 மாதத்துக்கு உண்டான இதை வந்து 2 காலமாக நம்ம ஹோமம் பண்ணுறோம். அதெல்லாம் பண்ணி அதெல்லாம் அதோட சேர்த்து அதை கொண்டு போய் தான் அந்த விக்கிரகத்தில் விடுறோம். கும்பாபிஷேகம்ன்றது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு சமம். அந்த ஒரு சமம். இப்போ வந்து நம்ம மாரியம்மா வந்து நம்மளுடைய அந்த பிரதிஷ்டை பண்ணிட்டோம். ஒரு பெருந்த நிகழ்வு நம்ம நிறைய வந்து சாஸ்திரங்கள் மந்திரங்கள் எல்லாமே சொல்லி அவங்கள மெருகேற்றிருக்கும். அருள் பாலிப்பாங்க. ஆமாம். சரி. உத்தரவாசம். இந்த சிற்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் வேலை ஓடுச்சுன்னு ரொம்ப கலைநயமாக பண்ணியிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க? இது எனக்கு ஒரு 30 வருஷம் பண்ணிட்டு இருக்கேன். 30 வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம மாரியாத்தா கோயிலுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அற்புதம் பண்ணிருக்கீங்க. இந்த ஒரு பக்தி இந்த பண்ணும்போது உங்களுக்கு ஃபீல் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தேன். கட்டுமான பணிகள் கட்டி முடிச்சு அது கும்பாபிஷேகம் திருவிழா நடத்துறது கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன். இப்போது இந்த 1 மாதத்தில் வந்து நிறைய எல்லா மக்களுடைய அந்த சமுதாய மக்களுடைய உழைப்பு உண்மையிலேயே ரொம்ப பெருமைக்குரியாக இருந்துச்சு. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஊரில் வந்து இந்த கோயில் திருவிழா ரொம்ப பிரபலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எடுத்து எத்தனை நாள் நடக்கும்? இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குது. ஆவணி மாதம் முளைக்கட்டு இருக்குது. அது வந்து பாருங்கள், நல்லா இருக்குது, சிறப்பாக இதோட சிறப்பாக இருக்குது. அக்கா ஒரு அற்புதத்தை சொல்ல வர்றாங்க. அக்கா வணக்கங்க. வணக்கம். இங்கே ஒரு இது என்ன சொல்கிறாங்கனாக்கா ஒரு வேப்ப மரத்தில் பால் வடிந்த மாதிரி ஒரு இது சொல்கிறாங்களா, அதை பற்றி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், நானே இதை குடிச்சிருக்கேன். எனக்கு குழந்தை இல்லாத சமயம் அப்போ சாமி கும்பிட இங்கே வந்திருந்தோம். அப்போ இந்த மரத்தில் தான் கலையை ஒன்று கட்டியிருந்தாங்க. அதாவது பால் என்ன கேட்டால் பால் வடியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அந்த எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா குழந்தை இல்லாதனால நான் நிறைய கோயிலை நேர்த்தி வச்சுட்டு இருந்தேன். ஒரு குடமுழக்கு அப்படிங்கிறது ஒரு பவர் ஏற்றுற ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாமிகள் சொன்ன மாதிரி அந்த நேரத்தில் வந்து அந்த சாமிக்கு வழி ஏற்றுறது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி அது ரொம்ப சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பக்தர்களுடைய மனதில் இருந்த பக்தியும் சரி, இங்கே உள்ள அவங்க சொல்லியிருந்த வேத மந்திரங்களும் சரி, நம்மளுடைய மாரியாத்தாக்கு இன்னும் அதிகமான ஒரு வலிமையை கொடுத்து அதன் மூலியமாக மக்களுக்கு நிறையா காப்பாற்றணும், நிறையா வலிமையை கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு பிரியம். இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த ஒரு அருமையான நேரத்தில் இப்படி ஒரு காணொலி எடுக்கணுங்கிறதுக்கு அருள் கொடுத்த நம்முடைய மாரியாத்தாக்கும் சிறப்பான முறையில் கேமரா எடுத்துகிட்டு இருக்க என்னுடைய நண்பர் அஜித்குமார் அவர்களுக்கும் இந்த கேமரா எடுக்கிறதுக்கு அனுமதி வழங்கிய நம்மளுடைய சமூகத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும் ஒரு சிறப்பான நன்றி. நன்றி, வணக்கம். கௌதம் குணசேகரன். மாரியம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். அவள் மார்கழி